வணக்க மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் வைக்கிற இடம் பிளேஸ் 3 இது. பாருங்கள் பயிர் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி வைக்கலான்ட்டு வந்தோம், ஆனால் ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. இதை பாருங்கள், இதில் தண்ணி இல்லை. கீழே வேறு ஒருத்தர் மடை திருவிட்டு இருக்காரு. அவர் பாய வச்சா தான் நம்ம பாய வைக்க முடியும். அதுக்காண்டி இப்போ நம்ம நாளைக்கு வந்து கட்டிக்கலான்ட்டு போயிட்டோம். கிளம்புறேன். பார்த்தீங்கன்னா இது நம்ம பக்கத்து கணிக்காரு. இது இன்னொரு அது பக்கத்து கணிக்கார் தான். அவருதெல்லாம் பாருங்கள் எப்படி கதிர் வந்து சும்மா பளிச்சுன்னு இருக்குதா. ஆனால் நம்மளுது இன்னும் கதிரே வந்திருக்காது. வயிற்றில் தான் வச்சுன்னு இருக்கோம் கதிரை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நம்மளது வரத்துக்கு. ஏன்னா நம்மளது வந்து கொஞ்சம் 120 நாள் பயிர். நம்ம மோட்டுக்கால் போட்டோம்ல, அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். மோட்டுக்கால் பள்ளக்கால் ஏன் சொல்கிறோன்னா, அது வந்து கொஞ்சம் மோடான ஏரியா, கொஞ்சம் மண் அதிகமாக இருக்கும். இது வந்து சேத்துக்கைனி, அதனால் அது மோட்டுக்கால்னு சொல்லுவாங்க, இது பள்ளக்கால்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து நாற்று விட்டுட்டு புடுங்காத இடம். இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி பயிரெலாம் சும்மா அருமையாக இருக்குது. கதிர் வந்ததுன்னா பக்காவாக இருக்கும் பயிர். பக்கத்து கைனிக்கார மருந்துலேருந்து மொத்தமாக அடிச்சுக்கிறாரு. இந்த பாருங்கள், நம்ம என்ன தான் பயிர் வச்சாலும் இது பண்ணாலும் இந்த மாதிரி வெள்ளை கதிர் வரதான் செய்யுது. அதுக்கு இது வரைக்கும் என்ன மருந்துன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கேட்டாலும் அது வந்து நம்ம பயிர் வச்சா கண்டிப்பாக வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைனில் நிறைய வெள்ளை கதிர் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கைனி போயிட்டு பார்ப்போம். நம்ம கையில் இன்னும் கதிர் வரல. கதிர் வந்தால் தான் தெரியும். இப்போ கதிர் வர சொல்ல ஒரு மருந்து அடிக்கணும். அது எப்படி அடிக்கணும்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு தண்ணி ஈரம் இருக்குது. இதை பாருங்கள், அந்த மூங்கில் மரம் தெரியுதா, அங்கேருந்து அப்படியே அது அந்த இது வரைக்கும் கொடி ஒன்று பறக்குதா, அதுக்கு முன்னாடி கைனி வரைக்கும். அதுக்கு அண்ணாண்ட இருக்கிற கைனி பழுத்துட்டு இருக்குது, அவர் அறக்கிறாரு. அப்புறமேட்டு இந்த மடுவுக்கு அண்ணாண்டியே வந்து அது வேறு ஊர் கைனி, அது அதையும் அறக்குறாங்க. அதெல்லாம் மொத்தம் பழுத்து போயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே கைனி சுற்றிட்டு நம்ம அப்படியே போவோம். இன்னொரு இடம் இருக்குல்ல, 2வது இடத்துக்கு போவோம். ஏங்க சும்மா நடக்கவே முடியலைங்க, அவ்வளோ பில் இருக்குது. இடுப்பு வரைக்கும் பில்லு வளர்ந்து போயிருக்குது. இங்கெல்லாம் வந்து யாரும் வந்து அறக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு கிலோமீட்டர் ஆகும். 1 கிலோமீட்டர் யார் இவ்வளோ வீடு தூக்கின்னு போகிறது. அதுவரை நான் பக்கத்தில் இருக்கிற எங்கன்னா ஒரு இடத்துல அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பாருங்கள், நம்ம மருந்து அச்சோம் இருந்தாலும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பில்லு வளர்ந்துட்டு இருக்குது. இப்போலாம் வர பில்லு மருந்துக்கு எஃபெக்டாக இல்லை. என்ன தான் நம்ம மருந்து அடித்தாலும் திருப்பி வளர்ந்தது. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.